செர்னோபில் முடிவில்லா இரவு. 1986 ஆண்டு ஏப்ரல் 25 தேதியின் இரவில் செர்னோபில் நிலையத்தின் 4ஆம் எண் உலையில் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்கும் ஒரு பரிசோதனை திட்டமிடப்பட்டது. மின்தடை ஏற்பட்ட போதும் டர்பைனின் சுழற்சி எவ்வளவு நேரம் மின்சாரம் வழங்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதே அதன் நோக்கமாக இருந்தது. அங்கிருந்த தொழில்நுட்ப நிபுணர்களும் மேலாளர்களும் இதை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு எளிய நடைமுறையாகவே கருதினர். இதுபோன்ற முயற்சிகள் முன்பும் நடந்திருந்ததால் இது பெரிய பிரச்சனையாக மாறாது என்ற மனநிலை நிலவியது. ஆனால் இந்த சோதனையே மனித வரலாற்றில் மிக கடுமையான அணுமின் நிலைய விபத்துக்கு வழிவகுக்கும் என்று யாராலும் நினைக்க முடியவில்லை. அந்த இரவு வெளியில் சாதாரண பணியின் முகமணியை அணிந்திருந்தது. ஆனால் உண்மையில் பேரழிவின் கதவு அமைதியாக திறக்கப்பட்டுக் கொண்டிருந்த இரவு அதுவே. சோதனை முன்னேறிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத பிரச்சினைகள் தோன்றத் தொடங்கின. ஆனால் பொறுப்பில் இருந்தவர்கள் அதை தொடர்ந்து செய்ய முடிவு செய்தனர். பாதுகாப்பு விதிகளும் வழக்கமான நடைமுறைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக புறக்கணிக்கப்படத் தொடங்கின. உலையின் சக்தி இயல்பான அளவை விட மிக தாழ்ந்த அபாயகரமான நிலைக்கு இறங்கியது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்த கருவிகள் நிலை குலைந்து அலைபாய்ந்தன. எச்சரிக்கை அலாரங்கள் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. ஆனால் சோதனை நிறுத்தப்படவில்லை. இன்னும் கொஞ்சம் மட்டும் என்ற தீர்மானம் சேர்ந்து கொண்டபோது நெருக்கடியின் மேல் நெருக்கடியை சேர்த்த முடிவுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டன. உலை கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட நிலைக்குள் மேலும் மேலும் சறுக்கிக் கொண்டே போனது. அது இனி தானாகவே தன்னை நிறுத்த முடியாத திசையிலே உருண்டு சென்றது. 1986 ஆண்டு ஏப்ரல் 26 தேதியன்று அதிகாலை 1:23 உலையின் உள்ளே வேகமான தொடர் அணு எதிர்வினை ஆரம்பமானது. அழுத்தமும் வெப்பமும் கட்டுப்பாட்டை மீறி உயரத் தொடங்கிய போது வழக்கமாக பாதுகாப்பு அமைப்பாக செயல்படும் சாதனங்களுக்கூட முறையாக பதிலளிக்க முடியவில்லை. வால்வுகளும் கட்டுப்பாட்டு அமைப்புகளும் செயலிழந்தன. அவசர நிறுத்த பொத்தான் அழுத்தப்பட்டிருந்தாலும் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. பின்னர் கண்களை மினுக்க வைக்கும் ஒளித்திடுக்குடன் ஒரு மாபெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. அது வெறும் ஒரு விபத்து மட்டுமல்ல, அணு பேரழிவு என்ற சொல்லை உலகம் நிஜமாக எதிர்கொண்ட தருணம் அது.